அதான் மேடம், மே 3 நீட் எக்ஸாம் நடைபெற்றது நாடு முழுவதும். கிட்டத்தட்ட வெளிநாடுகள்ல 15 நாடுகள் வந்து நீட் எக்ஸாம் எழுதிக்கிறாங்க. மே 3 தான் 22 லட்சம் மாணவர்கள் இந்த எக்ஸாம் எழுதிக்கிறாங்க. இப்ப நீட் எக்ஸாம் உங்களுக்கு தெரியும், கெடுபிடிகள் எக்ஸாம் சென்டர்ல நான் நிறைய கிட்டத்தட்ட 30 வருஷமாக கல்வித்துறை இருக்கிறேன். நிறைய எக்ஸாம் நாங்க கண்டக்ட் பண்ணிருக்கிறோம். யூபிஎஸ்சி எக்ஸாம்ல கூட இந்த அளவுக்கு கெடுபிடி இல்லை. இப்ப இன்ஜினியரிங் மாணவர்களாலே கேட் எக்ஸாம் எழுதுவாங்க, நாடு முழுவதும் எழுதுவாங்க, அங்க இந்த கெடுபிடி இல்லை. ஆனா இந்த நீட் எக்ஸாம் பொறுத்தவரை, நான் அதுக்காக நீட் எதிர்ப்பாளர் வரல, இந்த கருத்துல சொல்லிடுறேன். நீட் எக்ஸாம் பொறுத்தவரை ஏதோ பாகிஸ்தான் பார்டருக்கு நம்ம போற மாதிரி தரோவா செக் பண்ணுவாங்க. கேர்ள்ஸ் வந்து ஷால் போடக்கூடாது, பாய்ஸ் வந்து ஃபுல் ஹேண்ட் ஷர்ட் போடக்கூடாது, உங்களுக்கு வாட்டர் டிரான்ஸ்பர் வாட்டர் பாட்டில் எடுத்துட்டு போகணும், பல கண்டிஷன்ஸ். சப்பல் ரொம்ப ஹைட் இருக்கக்கூடாது, ரிமூவ் பண்ணணும். ரைட், நல்லது, இதெல்லாம் மகிழ்ச்சி, மாற்று கருத்து இல்லை. பட் எக்ஸாம் மே 3 நடைபெற்றது. எல்லாருமே மே எண்டு ஜூன் 1 வீக் வழக்கமா இந்த ரிசல்ட் வந்துடும். இதை பேஸ் பண்ணிதான் மாணவர்கள் மருத்துவத்துக்கு போகணுமா, குறிப்பா சயின்ஸ் குரூப் எடுத்த மாணவர்கள், ஏன்னா அந்த துறையில் இருக்க பொழுது 11th 12th ஒரு 100க்கும் மேற்பட்ட குரூப் இருக்கு. சயின்ஸ் குரூப் மாணவர்கள் அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா எம்பிபிஎஸ் அப்ளை பண்ணுவாங்க, இன்ஜினியரிங் அப்ளை பண்ணுவாங்க, ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் அப்ளை பண்ணுவாங்க. மெடிக்கல் கிடைக்கலன்னா மட்டும்தான் இன்ஜினியரிங் ஒரு சில மாணவர்கள் ஆர்ட்ஸ் போவாங்க. இப்போ இந்த நீட் எக்ஸாம் நீங்க வந்து ரிசல்ட்டை கேன்சல் பண்றீங்க. நீட் எக்ஸாம நீங்க கேன்சல் பண்றீங்க. எதுக்காக கேன்சல் பண்றீங்க? நடத்துறது யாரு? என்டிஏ, நேஷனல் டெஸ்டிங் ஏஜென்சி. இது ஒரு குளறுபடி இருக்கு, நான் தெளிவா சொல்றேன். ஏங்க, ஒரு 10th சிபிஎஸ்இ 12th சிபிஎஸ்இ மேக்ஸ் எக்ஸாம் நடத்துறவங்க நாங்க ரெகுலரா பார்த்துட்டு இருக்கோம். 3 செட் கொஸ்டின் பேப்பர் கொடுப்பாங்க. எக்ஸ், ஒய், இசட். எக்ஸுக்கு வேற கொஸ்டின் இருக்கும், ஒய்க்கு வேற இருக்கும். அப்கோர்ஸ் 1-2 கொஸ்டின் சிமிலரா இருக்கும். ஐ அக்ரி வித் பாயிண்ட். இசட்டுக்கு இருக்கும். கேட் எக்ஸாம் ஒன்று உண்டு இன்ஜினியரிங் மாணவர்களுக்கு, கொஸ்டின் பேப்பர் டிஃபரெண்டா தான் இருக்கும். நீட்டை பொறுத்தவரை அப்படி இல்லை. நாடு முழுவதும் ஒரே பேப்பர் பட் டிஃபரெண்ட் ஆர்டர். ஒரே பேப்பர் எழுதுறது 20 லட்சம் மாணவர்கள் எழுதுறாங்க, 22 லட்சம் மாணவர்கள் எழுதுறாங்க, வெளிநாட்டு எழுதுறாங்க. அது எப்படி இருக்கு? ஒரே பேப்பர் கொடுக்கணும். ஏன் கொடுக்குறீங்க? என்ன காரணம்? இப்ப பிஆர்னா நாட்டா எக்ஸாம் இருக்கு. நாட்டா எக்ஸாம் ஒரே கொஸ்டின் பேப்பரா? கிடையாது, டிஃபரெண்ட் கொஸ்டின் பேப்பர் தான். இப்போ உதாரணமாக ஒரு குரூப் வேற கொஸ்டின் பேப்பர் எழுதுவாங்க, இன்னொரு குரூப் வேற கொஸ்டின் பேப்பர் எழுதுவாங்க. ஆனால் உயிர் சம்பந்தப்பட்ட இந்த தேர்வு, மருத்துவ தேர்வு, நீட் எக்ஸாம் நாடு முழுவதும் ஒரே ஒரு கொஸ்டின் பேப்பர் பட் டிஃபரெண்ட். அதாவது நான் திரும்பி சொல்றேன், 180 கொஸ்டின் தான், மாட்டுக்கிறது இல்ல, டிஃபரெண்ட் ஆர்டர்ல இருக்கும். ஏதோ ஒரு சென்டர்ல லீக் ஆயிருக்கு, ராஜஸ்தான்லயோ சொல்றாங்க. கரெக்ட். இப்ப ராஜஸ்தான்ல லீக் ஆனதுக்கு ராயப்பேட்டையில ரீ எக்ஸாம் நடத்தினா என்ன அர்த்தம்? எங்க லீக் ஆகுதோ நீ கண்டுபிடிங்க, அது உங்களுடைய வேலை, அது என்டிஏ வேலை. இப்ப நான் ஒரு கல்லூரியில பிரின்சிபலா இருக்கேன் அப்படின்னா, ஒரு 150 மாணவர் எக்ஸாம் எழுதுறாங்க, ஒரு ஹால்ல காப்பி நடக்கும் வச்சுக்கோ. அதுக்காக ஃபுல் எக்ஸாம் கேன்சல் பண்ண முடியுமா? பண்ணா மாணவர் விடுவாங்களா? இந்த பேரண்ட்ஸ் விடுவாங்களா? அது தவறானது. இல்ல, நீங்க ராஜஸ்தான்ல நடக்குது, சோசியல் மீடியா வழியா பரவி இருக்கு, நிறைய இருக்கலாம், பேஸ்புக் இருக்கலாம், இன்ஸ்டாகிராம் இருக்கலாம், ட்விட்டர் இருக்கலாம். அதுல யார் யார் இன்வால்வ் ஆயிருக்காங்க அதை கண்டுபிடிங்க, அவங்க மேல கடும் நடவடிக்கை எடுங்க. சார், பல மாநிலங்கள் இல்ல விசாரணையின் போது இப்ப பல மாநிலங்களை லிங்க் பண்றாங்க சார். ஹரியானாங்கிறாங்க, ஜம்முங்கிறாங்க, கேரளா வரைக்கும் வந்துருச்சு சார். அப்ப எப்படி வந்து இத வந்து அவங்க எப்படி ஒரு நீங்க சொல்ற மாதிரி ஒரு சென்டரோடையோ இல்ல ஒரு மாநிலத்தோடையோ எப்படி அந்த கேன்சலேஷனை பண்ண முடியும்? மேம், கேரளா உள்ள எல்லா மாநிலம் வராது, ஒரு சென்டர்ல அது ஒரு 10 மாணவர்கள் இருப்பாங்க. நீங்க அதை கண்டுபிடிக்கிறதா உங்களுடைய வேலை. அதுக்காக 22 லட்சம் மாணவர்களையும் நீங்க திருப்பி எக்ஸாம் எழுத சொல்றது, நீங்க ஸ்டூடெண்ட் சைடு நீங்க பார்க்கணும் மேடம், ரொம்ப கஷ்டப்படுவாங்க. இப்பதான் நீட் எக்ஸாம் எழுதிட்டு முடிச்சிருக்காங்க, இப்பதான் முடிச்சிருக்காங்க. அவங்க வந்து அடுத்த கவுன்சிலிங் ரெடி ஆகிட்டு இருப்பாங்க. திருப்பி நீட் எக்ஸாம் இருக்கு, அது என்ன சொல்லிக்கிறாங்க? அப்ளிகேஷன் நீங்க பண்ண வேண்டாம், எக்ஸ்ட்ரா பேமெண்ட் வேண்டாம், அதெல்லாம் மகிழ்ச்சி. திருப்பி யார் எக்ஸாம் எழுதணும்? திருப்பி நான் ப்ரிப்பேர் பண்ணணும், திருப்பி நான் எக்ஸாம் சென்டருக்கு ஓடணும், என் பேரண்ட்ஸ் நான் டிராப் பண்ணணும். இது மன உளைச்சல். ஸ்டூடெண்ட்ஸ்க்கு மட்டும் இல்லைங்க, பேரண்ட்ஸுக்கு அதிக மன உளைச்சல். நான் ஒரு பேரண்டா நான் பேசுவேன்.
கண்டிப்பா என்கிட்ட நிறைய பேரண்ட்ஸ் போன் பண்றாங்க, என்ன அநியாயமா இருக்கு, என் ஒண்ணு வந்து இவ்வளவு மார்க் வந்து ரீ பண்றாங்க, திருப்பி ரீ எக்ஸாம் சொல்றீங்க, ரீ எக்ஸாம்ல திருப்பியும் ஒரு இடத்துல காப்பிடிக்கிறான் வச்சுப்போம், இன்னொரு எக்ஸாம் நடத்துவீங்க, எத்தனை ரீ எக்ஸாம் நீங்க நடத்துவீங்க? இது NTA உடைய தவறு. நீட் வேண்டாம்னு சொல்ல, நீட் அது வேற கான்செப்ட், நீட் வேணும் அது வேற கான்செப்ட். நடத்துறத சரியா நீங்க நடத்தல, அது கடும் கண்டனத்துக்குரியது. இதற்காக 22 லட்சம் மாணவர்களும் திருப்பி எக்ஸாம் எழுதணும். அந்த 15 வெளிநாடுகளும் அவங்களும் எழுதுவாங்க, திருப்பி எக்ஸாம் எழுதுவாங்க. எனக்கு தெரிஞ்ச மேடம், எனக்கு தெரிஞ்ச ஒரு ஐடியா என்ன சொல்லுவா அப்படின்னா, நீ கண்டுபிடிக்கிறது உங்க கடமை, தாராளம் கண்டுபிடிக்கலாம். நீங்க எல்லாம் டெக்னாலஜி வயசு ரொம்ப அழகா வளர்ந்தோம். இப்ப எங்க கல்லூரியிலேயே ஒரு சின்ன தவறு நடந்ததுன்னா ரொம்ப அழகா நாங்க ஈஸியா ட்ரேஸ் பண்ணித்தான் ஆகணும். அதுக்கு ஒரு டீம் போடுவோம், அதுக்கு ஒரு சிஸ்டம் வச்சிருப்போம், எங்க லீக் ஆயிருக்கு. அதுக்காக என்டையர் எக்ஸாம்ஸ் நாங்க கேன்சல் பண்ண முடியாது, பண்ண கூடாது, பண்ணது ரைட்ஸும் கிடையாது. இது ஒண்ணு. இது என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஒருவேளை